மனோஜோட முகத்திரை என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுல முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு. பாட்டி நினைச்ச மாதிரி நம்ம முத்து தான் ஜெயிச்சிருக்காரு. கண்டிப்பா முத்து ஜெயிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜ் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது மனோஜுக்கே ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாரு நம்ம முத்து. அழகா பாட்டியை இம்ப்ரெஸ் பண்ண சூப்பரான ஒரு விஷயம் பண்ணி பாட்டியும் அதுல இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. பாட்டி வந்து பரிசு முத்துவுக்கே கொடுத்துட்டாங்க. என்னதான் மத்த எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்தாலும் ரோஹிணி, விஜயா, அப்புறம் மனோஜ் இவங்க 3 பேருக்கு மட்டும்தாங்க வயிற்றுச்சலா இருக்குது. இவனுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க, அப்படி என்னத்தை பண்ணிட்டான், அவன் கையில இருந்து ஒத்த பைசா கூட செலவழிக்காம இவன் வந்து ஜெயிச்சுட்டு போறதா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ என்ன இருந்தாலும் பாட்டி அவங்க கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த பரிசு பொருளை இம்ப்ரெஸ் ஆனாங்களோ அதை தானே கொடுக்கணும். சோ முத்து கொடுத்ததான் அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அதனால முத்து தான் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போச்சு. சோ சூப்பரா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பழைய பிரச்சனை தான். ஏன்னா ஏற்கனவே நகையில நடந்த பிரச்சனை என்ன அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த பிரச்சனை இப்போதைக்கு எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி மீனா முத்துக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால அவரும் அப்போதைக்கு பேசாம இருந்தாரு. பாட்டியும் இப்ப போயிட்டாங்க இல்லையா, அந்த பிரச்சனையை மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா தோண்டி கொண்டு வர்றாங்க. அப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் அண்ணாமலை கிட்ட சொல்றாரு நம்ம முத்து. இப்படி இப்படி நடந்துச்சுப்பா, நாங்க போய் அந்த கடையில போய் கொடுத்தோம், அதை வந்து இது கவரிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க, எப்படி வந்து கொடுத்த தங்க நகை எப்படி மாறுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வைக்கிறாரு நம்ம முத்து. இது அண்ணாமலைக்கு மட்டும் கிடையாது, வீட்டுல உள்ள எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்குது. முக்கியமா மனோஜ், விஜயாவை தவிர இவன் எப்படி இதை கண்டுபிடிச்சான் அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பா ஏதோ ஒரு சொல்லி நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில தான் அவங்களும் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ அவங்களால சமாளிக்க முடியல. எப்படி இந்த நகை மாறிச்சு அப்படின்னு சொல்லி முத்து கேட்க விஜயாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியாம விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே மீனா மேல பழைய தூக்கி போறாங்க. அப்போ நீ போட்டிருந்த நகை எல்லாமே கவரிங் நகையா அப்படின்ற மாதிரி கேட்க மீனாவுக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு. என்னத்தை என்கிட்ட இப்படி பேசுறீங்க, நான் கொடுத்தது எல்லாமே ஒரிஜினல் தங்க நகை, நீங்க தான் மாத்திருக்கிறீங்க, எங்க மாறிச்சு எப்படி மாறிச்சு அப்படின்ற மாதிரி கேட்டாலும் இப்போதைக்கு இந்த விஷயம் வந்து எதுவுமே வெளிவர போறதே கிடையாது, அதற்கான வாய்ப்பும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விஜயா நேக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா மீனா பக்கம் வந்து அப்படியே தள்ளி விட்டுறாங்க. மீனா வந்து போட்டிருந்த கவரிங் நகை தான், அப்ப இவங்க போட்ட நகை கவரிங் தான் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா மாத்தி விடுறாங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீயும் புருஷனும் சேர்ந்து அந்த நகையை அடகு வச்சிருந்தாலும் அடகு வச்சிருப்பீங்க, அதுக்கு பதில் கவரிங்க போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது முத்துக்கு அவ்வளவு கோபம் வருது. அப்போ முத்து தெரியுது, முத்துக்கு தன் மேல தப்பு இல்ல, மீனாவும் இப்படி பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆரம்பத்திலே அவர் யோசிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப உண்மை வெளியே வந்தாகணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம விஜயா மனோஜ் மாட்டி இருக்கிறாங்க. ஆனா உண்மை வெளியே வருமா அப்படின்றது கண்டிப்பா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. இந்த பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். ஏன்னா அங்க ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை நம்ம மனோஜ் சந்திச்சிருக்காரு. அதுவும் அங்க மனோஜ் பேர்ல ஒரு கேஸ் வேற இருக்குது. அவர் தான் கொடுத்திருக்காரு, தன்னோட பர்னிச்சர் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த கேஸும் வெளியே வரும். பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு ஆரம்பமா இருக்கும். ஆனா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான். மனோஜ் கண்டிப்பா காப்பாற்றப்படுவார். அது விஜயாவா இருக்கட்டும், ரோஹிணியா இருக்கட்டும், யாரோ ஒரு ஆள் அவரை காப்பாத்திடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நகை விஷயம் கூடிய சீக்கிரமே வெளியே வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது. மனோஜ் தப்பிப்பாரா இல்ல மனோஜ் மேல தப்பு இருக்குது அப்படின்றத நம்ம முத்து நிரூபிப்பாரா அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.